இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் குள்ளாஞ்சாவடி அம்பலவாணன் பேட்டை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அமைந்திருந்த அம்பேத்கர் வெண்கல சிலையின் மீது சில விசமிகள் 4 பேர் சேர்ந்து பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். அது அம்பேத்கர் சிலையில் சேதத்தை ஏற்படுத்தாமல் பக்கத்திலே இருந்த வேறு கட்டிடத்தின் மீது போய் விழுந்து வெடிச்சத்தத்தை கிளப்பியிருக்கிறது. இதன் பின்னணி என்ன? ஏன் அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்தார்கள்? அந்த முயற்சித்த 4 பேர்களையும் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த 4 பேருக்கு பின்னால் இருக்கின்ற பின்னணி என்ன, இதனுடைய உண்மை குற்றவாளிகள் என்ன என்பதை பற்றி தமிழக அரசு சிந்தித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையின் மீது பெட்ரோல் குண்டை வீச நினைத்ததன் பின்னணியில் மிகப்பெரிய சதி இருக்கக்கூடும். தமிழகத்திலேயே கடலூர் மாவட்டம் தான் வன்னியர் தலித் மோதலை உருவாக்குகின்ற மாவட்டமாக இருக்கிறது. அமைச்சர் பொன்முடி திட்டமிட்டு மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய விவகாரத்தில் வன்னியர் தலித் மோதலை உருவாக்கினார். மரக்காணம் விஷச்சாராய மரணத்தை மறைப்பதற்காக மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய விவகாரத்தில் வன்னியர் தலித் மோதலை உருவாக்கிவிட்டு அதன் மூலம் திருமாவளவன் சென்னையிலே ஒரு கூட்டத்தை போட்டு வன்னியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கினார். அதன் மூலம் கடலூர் மாவட்டத்தின் வன்னியர் தலித் ஒற்றுமைக்கு மிகப்பெரிய சீர்குலைவை ஏற்படுத்தினார்கள் பொன்முடியும் திருமாவளவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலில் கூட எந்த ஒரு சிறு அசம்பாவிதமும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் நடந்திருக்கிறது. இப்படியே கடலூர் மாவட்டம் அமைதியாக இருந்தால் திராவிட கட்சிகளின் ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கம் வந்துவிடும். ஆகவே மீண்டும் வன்னியர் தலித் மோதலை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதியை அரங்கேற்றியிருக்கிறார்கள் என்றுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் பெருவெளியை அபகரித்து பன்னாட்டு முனையம் அமைக்க முயற்சிக்கின்ற திமுக அரசின் நடவடிக்கைகளுக்கு வன்னியர் தலித் ஒன்றாகிவிட்டால், போராட ஆரம்பித்து விட்டால் திமுகவின் உண்மை முகம், கோர முகம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும். திமுக ஆட்சியின் அலங்கோலம், திமுகவின் அதிகார துஷ்பிரயோகம், திமுகவின் நில பறிப்பு என்னவென்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிடும். ஆகவேதான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட வன்னியர் தலித் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும். மீண்டும் கடலூர் மாவட்டத்தில் வன்னியர் தலித் பிரச்சனை பெரிதாக எழ வேண்டும். அப்பொழுதுதான் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நெய்வேலி நிலக்கரி நிறுவனமாகட்டும், இன்னும் பல நாசகார திட்டங்கள் எதையும் கடலூர் மாவட்டத்தில் அமுல்படுத்த முடியும். கடலூர் மாவட்டத்தில் நாசகார திட்டங்களை அமுல்படுத்தி கடலூர் மாவட்ட வன்னியர் சமூகத்தை அகதிகளாக்க வேண்டும், அனாதைகளாக்க வேண்டும், சொந்த மண்ணிலேயே அவர்கள் நாடோடிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் எண்ணமாக இருக்கிறது. என்பதுதான் இன்றைக்கு ஸ்டாலின் அரசு தீட்டி இருக்கின்ற சதி திட்டமாக இருக்கிறது. ஆகவே அமைதியாக இருக்கின்ற கடலூர் மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் எழுப்பப்பட வேண்டும். தலித் வன்னியர் பிரச்சனை எழுப்பப்பட வேண்டும். அது தொடர்ந்து அங்கே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அப்பொழுதுதான் இவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கு பங்கம் வராது. காரணம், இந்த தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி தோல்வி முகத்தில் இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் திமுகவிற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அதை போலவே அதிமுகவிற்கும் பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே கடலூர் மாவட்டத்தில் வன்னியர் தலித் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. ஆகவே வன்னியர் தலித் ஒற்றுமையை சீர்குலைத்து அங்கே தொடர்ந்து பிரச்சனைகள் வெடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வன்னியர் தலித் மோதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அவர்களுடைய வாழ்விற்கு, வசந்தத்திற்கு, வம்சத்திற்கு எந்த நெருக்கடியும் வராது என்பதால் தான் தேர்தல் முடிந்தவுடன் இப்படிப்பட்ட ஒரு வேலை நடக்கிறது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். அதையும் தாண்டி அந்த பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் வன்னியர் தலித் ஒற்றுமையாக இருந்து இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் திருமாவளவன் பேசாமல் திமுகவிற்கு எடிபிடி வேலை செய்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி ஆகிவிட்டால் போதும் என்ற கனவிலேதான் வன்னியர் தலித் ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டிய திருமாவளவன் வன்னியர் தலித் பிரிவினைக்கு தூபம் போட்டு கொண்டிருக்கிறார். வன்னியர் தலித் வேற்றுமையை வளர்த்து கொண்டிருக்கிறார்.
வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவிற்கு எடுபிடி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் நன்றாகவே தெரிகிறது. அதையும் தாண்டி வன்னியர் தலித் ஒற்றுமையை பேணி காக்க வேண்டிய இடத்திலே கடலூர் மாவட்டம் இருக்கிறது. ஆகவே வன்னியர் தலித் ஒற்றுமையை சீர்குலைக்க நினைக்கின்ற திமுக அரசின் முயற்சியை முனையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.